அண்ட் இப்போ நம்ம வந்து வண்டி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ வண்டி க்ளீன் பண்ணுறதுக்கான தேவையான பொருள் பார்த்தோன்னா, ஸோ வேஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பக்கெட்டில் தண்ணி ரெண்டுத்துலேயும் வச்சு தான் இப்போ நம்ம வண்டி க்ளீன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பாலிஷ் போட்டு தொடச்சி நம்ம ஷோரூமில் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ அப்பயே நான் அங்கேயே செக் பண்ணி பார்க்கல, சந்தோஷத்தில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து அது பெருசாக நாங்கள் பார்க்கல. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு வேஸ்ட் எடுத்துக்கணும். வேஸ்ட் பாருங்க, தண்ணி பட்டுதுன்னு அது எப்படி காமிக்குது பாருங்க. நம்ம செக் பண்ணிருக்கிறோம் இந்த வண்டியை நம்ம எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த வண்டியில் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு மாடிஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் நம்ம மாடிஃபைட் பண்ணாத முன்னாடி சின்ன வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுத்துனுக்குறேன். இந்த க்ளீன் பண்ணாங்க இல்லையா, ஸோ க்ளீன் பண்ணும்போது அந்த வெள்ளை அப்படியே விட்டுக்கிறாங்க. ஸோ சரியாக துடைக்கல இதெல்லாம். அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா, ஸோ இப்போ வந்து நம்ம இது க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம புது வண்டி வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த புது வண்டியில் நம்ம என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதும் நம்ம சேனலில் நான் சொல்லினே இருப்பேன். அண்டு அப்படியே பார்த்து நீங்களும் நம்ம வண்டி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கெல்லாம் அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள். அண்ட் இந்த டேங்க்லேயும் அங்கங்கே வெள்ளையாக உட்காந்துருப்பாருங்க. இது வந்து பாலிஷ் போகிறோன்னு சொல்லிட்டு அந்த இது போட்டு இது பண்ணியிருந்தாங்க, தொடச்சிருந்தாங்க. ஸோ அப்பயே பார்த்தேன் இதெல்லாம் பாருங்கள், இது போகவே இல்லை பாருங்கள் இன்னும். அண்ட் இப்போ நம்ம வந்து வண்டி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ வண்டி க்ளீன் பண்ணுறதுக்கான தேவையான பொருள் பார்த்தோன்னா, ஸோ வேஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பக்கெட்டில் தண்ணி அண்ட் இந்த ரெண்டுத்துலேயும் வச்சு தான் இப்போ நம்ம வண்டி க்ளீன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பாலிஷ் போட்டு தொடச்சி நம்ம ஷோரூமில் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ அப்பயே நான் அங்கேயே செக் பண்ணி பார்த்தோம், அங்கங்கே வெள்ளையாக இருக்குது என்ன இதுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் பைக் எடுக்கல, சந்தோஷத்தில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து அது பெருசாக நாங்கள் பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து வண்டி க்ளீன் பண்ணுறோம். ஸோ அது எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு வேஸ்ட் எடுத்துக்கணும். வேஸ்ட் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஜாஸ்தியாலாம் தண்ணி எடுக்க வேணும். ஸோ அந்த வேஸ்ட் நினையணும். ஸோ நினைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி புரிஞ்சிக்கணும். இப்போ இருங்க அந்த வெள்ளையாக இருக்கிறதுலாம். அண்ட் இங்கே வெள்ளையாக இருக்கு இல்லையா, ஸோ இதுமாதிரி இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி துடைச்சோன்னா போதும். அண்ட் அங்கே ஒரு லைட்டாக துடைச்சி விட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் இருக்கு பாருங்கள், இந்த பிளாக் கலர் இதில் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் தண்ணி பட்டுதுன்னு அது எப்படி காமிக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த இன்ஜின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இன்ஜின் ரூம்லேயும் இருக்கு பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வண்டி வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து இது நம்ம பொறுப்பாயிருச்சு வண்டி. இது இந்த மாதிரி தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் காஞ்ச வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காஞ்ச வேஸ்ட்டில் அப்படியே கையோடு தொடச்சோன்னா அது இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்துடும். நம்ம வேஸ்ட்லேயும் துடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட கிளாத் இருந்துச்சுன்னா ஸோ இந்த கிளாத்லேயும் நம்ம துடைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வெள்ளையாக இருந்துச்சா, இப்போ பாருங்கள் இல்லை. இப்போ பாருங்கள் மறைஞ்சிச்சா. அண்ட் இதே மாதிரி நம்ம வண்டி ஃபுல்லாகவே இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க.
காலையிலே எழுந்தோன்னு நம்ம வண்டியெல்லாம் தொடச்சி நீட்டாக நிப்பாட்டியிருக்கோம். ஷோரூமில் பாலிஷ் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ பல நின்று இருந்த வண்டியை ஷோரூமில் பாலிஷ் போட்டு எல்லாம் அந்த பாலிஷ் எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த அப்படியே அந்த வெளியாக விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம நீட்டாக உட்காந்து தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோம். அண்ட் வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வண்டி வந்து ஃபஸ்ட் டைம் எங்கேயும் எடுத்துன்னு போகல. இப்போ வந்து சின்னதாக ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கோம். நீ வெறும் சொல்லிட்டானா நம்ம வண்டி வந்து இப்போது ஓட்டும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் நான் எப்படி சொல்கிறது, நான் ஓட்டும்போது அந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட் டைம் வண்டி ஓட்ட போகிறோம். பார்க்கலாம் இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு நம்ம வந்து வண்டி ஓட்டி பார்ப்போம். அண்ட் நம்ம கைக்கு உட்கார வரைக்கும் பொறுமையாக தான் போகணும். அதுக்கப்புறம் நம்ம பறக்கலாம். எப்படி டியோவில் எப்படி டியோலாம் எனக்கு அப்போ ஓட்டவே தெரியாது. இப்போ டியோ கைக்கு உட்காந்தோடனே சந்து பந்தெல்லாம் தூந்து எடுக்கிறது தான். இதில் எப்போ சந்து பந்துலாம் போவீங்க? நம்ம கையில் உட்காரட்டும் வண்டி. கையில் தான் உட்காரும் வண்டி. எப்படி கையிலலாம் உட்காராது? கையில் உட்காராது. அது ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் என்னான்ட்டு வண்டி நம்ம கையில் எப்படி இருக்குன்ட்டு. இதுவரையும் யாருமே ஓட்டலையா? எது அதான் ஓட்டல. இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறோம். வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கிளம்பலாமா? ஓகே. ஆரம்பிக்கலாமா? நீ என்ன ஆகும்? कैसे का पम्स झाले हाणारा முறுக்கிட்டா இட்ஸ் மீ ஜெயிங்கயா போலாமா? தம்பி தம்பி எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துச்சு. சேலம் பைபாஸ் கிட்ட வண்டி நிப்பாட்டணும்ட்டு. அங்க போய் நிப்பாட்டிடலாம் வா. எல்லாரும் நம்மள பாக்குறாங்கன்னா எதுக்கு? ஆஹா என்னைய பாக்கல, வண்டிய பாக்குறாங்க. டியோ இதோ வந்துட்டேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த நம்ம R15 எடுத்தோம்னா அந்த சேலம் பஸ்ல நிப்பாட்டணும்ட்டு. அது ஏன் வேணாக்கா சின்ன வயசுல நம்ம ஆசைப்பட்டோம் இல்லையா? ஸோ நம்ம வண்டி எடுத்து அங்கே நிப்பாட்டி அந்த ஒரு வீடியோ எடுக்கணும்ட்டு. அது மட்டும் இல்லை, ஸோ இன்னும் நிறைய ஆசைலாம் இருக்கு. பார்க்கலாம் இருங்க. தலைவா இங்கதான் தலைவா நிப்பாட்டணும் வண்டியா. பல வருஷ கனவு நிறைவேறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம சேலம் பைபாஸில் இருக்கோம். அண்ட் நம்ம சின்ன வயசில் நம்ம பைக்கர்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது எந்த இடம்னு சொல்லிட்டு நான் இப்போ வண்டி காமிக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வண்டி இங்கே நிப்பாட்டியிருக்கேன். இருங்க நான் உங்களுக்கு அந்த வண்டியை காமிக்கிறேன். அது அங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கா? ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து அப்போ சின்ன வயசு நமக்கு அந்த இடத்துல நின்று நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறதுக்காக நின்று இருந்தோம். அண்ட் இந்த லைனாக பைக்கர்ஸ் எல்லாம் நின்னே இருந்தாங்க. இந்த ரோடு ஃபுல்லாக பைக்கர்ஸ் இருந்தாங்க. அன்னைக்கு ஆசை வச்சது தான். ஸோ இப்போ அந்த ஆசை நமக்கு நிறைவேறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வண்டி நிப்பாட்டணும். அதுவும் அப்போ நமக்கு R15 அவ்வளவும் தெரியாமல் இருந்துச்சு. 2018 தான் நம்ம R15 பைக்குன்றத ஒன்று நமக்கு தெரிஞ்சு. அண்ட் இப்போ அந்த கனவு நிறைவேறிச்சுங்க. அந்த கனவு நிறைவேறிச்சு அப்படின்றதுல நான் ரொம்ப எவ்வளோ சந்தோஷமாகறேன்னு பாருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணாதான் எந்த ஒரு விஷயம் நம்மளால ஜெயிக்க முடியும். சரிங்க நம்ம வண்டியில் போகணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ நம்ம டியோல இருந்து இப்போ R15 மாறிட்டோம். அண்ட் டியோல இருக்கும்போது நம்ம ஓட்டும்போது நம்ம நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இந்த பைக்கில் இப்போ எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம் இந்த வண்டியை நம்ம எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம இன்னொரு சின்ன சின்ன ஆசைலாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா கோப்ரோ வாங்கணும். ஸோ இன்னும் நம்ம வந்து வீடியோ குவாலிட்டியாக பண்ணணும். மெயின் நம்ம வாய்ஸ் தாங்க. அந்த வாய்ஸை மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னாக்கா இது பண்ணலாம்.
பட் இன்னும் நம்மளால பேசணும்னு சொல்லிட்டு இதாகுதா. ஸோ இந்த மாதிரி பட் நம்மளால வண்டி வாங்க முடியுமா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து அந்த நம்பிக்கை உள்ள நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை வச்சேன். ஸோ இப்போ அந்த வண்டி நம்ம வாங்கியிருக்கோம். அண்ட் நீங்களும் ஒரு விஷயம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தா ஸோ கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஆனால் முயற்சி பண்ணுற எந்த ஒரு விஷயம் தப்பாகாது இல்லையா. ஸோ நான் உண்மையாக இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வண்டி இன்னும் நான் என்னால் 95 நமக்கு இதே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டியை பற்றி தெரியாம நம்ம எதுவும் இது பண்ணிக்க கூடாது இல்லையா. நம்ம கூட ஒரு ஜீவன் வந்தான், என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. பட் மிரர் வெளியா பார்க்கலான்னாக்கா மிரர் அங்க இருக்கு. கொஞ்சம் இல்லப்பா டைட்டா இருக்கு வேற. அது பேசு. ஆஹா நம்ம வண்டி பறக்குது. பட் இருந்தா அந்த ஃபியூல் இருக்கு இல்லையா, அப்பப்போ 2-3 காமிக்குது. ஏன்னா வண்டி எடுக்கும்போது நான் வந்து 500 ரூபாய் ஃபில் பண்ணோம். நமக்கு ஆப்போசிட் ஒரு ராயல் என்ஃபீல்டு போகுது. அதுவும் சவுண்ட்ல பாருங்க, அது பொட பொட பொடன்னு கேக்குது. இருங்க அந்த சவுண்டு கேளுங்க. போலாமா? சவுண்டு கொடுக்குது, என்ன சவுண்டுன்னு தெரியலையா. ஒயின்னு வண்டியே போக மாட்டேங்குது. ஏன்னா வண்டியே போக மாட்டேங்குது. வண்டி போக மாட்டேங்குது. गाड़ी जाता नहीं है ना. हवा 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 भी काट. தலைவா வண்டி என்ன பரவாயில்லையா? அங்கே போறோம். அங்க ஒரு ரைடர் போனாரு. இப்போ நாம ஏரியாவுள்ள வந்துட்டோம். வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தோம். பட் பின்னாடி உட்காந்து நீங்க எப்படின்னு சொல்லுங்க. சும்மா உட்காந்து அந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா தான் உட்காந்தா. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ பைக்கில் வந்து சின்னதாக ஒரு ஸ்பீடாக போகும்போது ஏதோ ஒரு சவுண்ட்ஸ் வந்துச்சு. அண்ட் நம்ம வந்து எடுத்தோம் டக்குன்னு எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இருந்தாலும் நம்ம வண்டின்றத விட நம்ம பைக் ஒன்று பேர் வச்சுருக்கோம். ஸோ அந்த பைக்கோட பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் நம்ம பைக்கோட பேர் வந்து டார்சான். பேர் வந்து டார்சான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அண்ட் டார்சான் பேர் நல்லா இருக்கா சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம R15 V3 இருக்கு இல்லையா, ஸோ இந்த பைக்கெல்லாம் என்ன மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட கேட்டிருந்தேன். 40, 45 அண்ட் 50 இந்த 3 இது சொல்லியிருந்தாங்க. கன்ஃபார்மாக எத்தனை கிலோமீட்டர் தரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த நம்ம டார்சான் வந்து R15 V3 தான். அண்ட் இந்த டார்சான் வந்து எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டார்சானை வச்சு நம்ம டார்சான் எவ்வளோ மைலேஜ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம பைக் எடுத்த டெலிவரியெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ரொம்ப வருஷம் கனவுங்க அதெல்லாம். பரவாயில்ல அண்டு ரொம்ப வருஷம் கனவுங்க அதெல்லாம். அண்ட் இப்போ வந்து நிறைவேறிருக்கு அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரிங்க, நம்ம வந்து நம்ம பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.
டார்சான் எவ்வளோ மைலேஜ் தரான்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்க, பைக் ஓட்டிங்கன்னா பார்த்து நிதானமாக பொறுமையாக ஓட்டுங்க. ஒரு நிமிஷம். அண்ட் நம்ம ரைடு பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கங்கே ரைடர்ஸ் அந்த மாதிரி குரூப்பாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் நாமளும் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அந்த பிளான் வந்து நான் என்ன ஏது சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கும் இந்த ரைட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கும் ரைட் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸோ கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் நாமளும் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு குரூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு பிளான் இருக்குது. அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். அண்ட் யாரெல்லாம் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து முயற்சி பண்ணுறேன். அண்ட் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரைட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கும் அந்த ரைட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.